25 வயது ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இருக்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, மனதில் மகிழ்ச்சியை இழந்து கொண்டே இருக்கிறார். ஸோ மகிழ்ச்சி இருந்தால் வரவே இல்லைன்னா மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது அட்ரினல் கார்டிசால் ஹார்மோன் சுரக்குது. மகிழ்ச்சியோடு இருந்தால் என்டார்ஃபின் சுரக்குது. ஸோ நீ இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா உன் மனம் முடிவு பண்ணணும். 25 வயது ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இருக்கிறாங்க. இது ரொம்ப இதை வச்சு சில அறிவுரை மாதிரி சொல்கிறேன். அது அட்வைஸாக எடுத்துக்காத, என் அனுபவத்தை விட உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ என்னுடைய 60 வருட அனுபவத்தில் இதே துறையில் இப்போ 80 வயது சொக்கலிங்கத்திற்கு நான் என்ன சொல்ல ஒரு கருத்து முக்கியமானது பாருங்களேன். இதுதான் கருவறை. இந்த முனை என்பது கல்லறையை வச்சுங்க. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம் கையில் இல்லை. இறைவழி என்ற வாழ்க்கை தான் நம் கையில். அது நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கையற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மீது என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நான் உங்கள்கிட்ட இந்த உயிர் என்பது தான் தெய்வமாக நினைக்கிறேன். அந்த உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதுதான் 3 ஊக்களாக சொல்கிறேங்க. 3 ஊக்கள் சொன்ன நீங்களும் கூடவே சொல்கிறீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை உலக மக்களுக்கு 60 வருடமாக 3 மந்திரங்களாக சொல்லிட்டு இருக்கேன். என்ன தெரியுமாங்க? நீங்களும் கூடவே சொல்லணும். கேட்கின்ற நேயர்கள் அனைவருமே கருத்துக்களை சொல்ல யாரும் பயப்பட வேண்டாம். புரிய வைத்துக்கொண்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமாங்க? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கேட்கின்ற நேயர்கள் எவராக இருக்கட்டும், உள்வாய் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் கேட்கின்ற அனைவரும் என் நண்பர்களாக உறவினர்களாக 100 வருடம் இருக்க முடியும். இந்த 3 மந்திரத்தில் ஒன்று விட்டால் கூட நீங்கள் இறப்பதை தவிர்க்க முடியாது.